இது இது என் ஹாபி ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப நாளாக நினச்சின்னு இருந்தேன் இதுமாரி நான் செடி வளர்க்கணுன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வந்து டவுன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வில்லேஜ்லேருந்து இந்த மண்ணில் எடுத்துன்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கீரைலாம் வளர்த்து எங்கள் அம்மாவுக்கு பொண்ணு நாள் அன்றைக்கி அறுவடை பண்ணி கிஃப்ட்டு பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் மண்ணை அப்படியே பிரித்து அது அப்படியே சாக்குதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செடி நடுறதுக்காக இதெல்லாம் வாங்கி வந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதனால் வந்து இதை கடிச்சு விட்டு அதுக்கப்புறம் வட்டி ஆகிறதெல்லாம் உடச்சி விட்டு நம்ம வந்து செடி நடப்படலாம் ஃப்ரெண்ட்ஸ். மண் எடுத்துன்னு வந்தோம். அது இல்லாமல் பக்கத்தில் வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க. அங்கே போயிட்டு மண் எடுத்துன்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், செம்மண். அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் உரம் வச்சுருந்தாங்க, அது கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரெண்டுத்தையும் கூட போட்டு சேர்த்து கலரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் உரம் எடுத்துன்னு வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறோம். நம்ம ஊரில் வந்து எடுத்துன்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த எருவு நம்ம அக்கா ஆன்லைனில் ஆர்டர் பண்ண பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் அம்மா காசு போட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பக்கத்து எருவு போய் இருந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் எடுத்துன்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வெயிலில் இருக்கவே கொஞ்சம் கட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே உதிரி விட்டு நம்ம அந்த மண்ணு கூட கலந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் செடியில் க்ரோத்தாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நம்ம மண் போதும், நம்ம உரம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணலாம். எருவு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம இந்த மண்ணை கூட லைட்டாக ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை மிக்ஸ் பண்ணலாம். இதை நான் கஷ்டத்துக்காக பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட்டுக்காக பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்த பிறகு எங்கள் அம்மாவுக்கு அறுவடை பண்ணி அப்படியே கிஃப்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு விதமான உரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது நாங்கள் போயிட்டு நர்சரிக்குள்ளே போய் வாங்கி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கேரி பேக்லாம் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கும்பலாக கூட்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்.
நம்ம வந்து இந்த பேக்கில் வந்து ஃபில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மிக்ஸ் பண்ண வச்ச மண்ணெல்லாம் க்ரோ பேக்கில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மொதல் கீரை வகையிலேருந்து எங்கள் அம்மாக்காக ஃபஸ்ட்டு நம்ம க்ரோ பண்ணுறோம்.